அனைவருக்கும் வணக்கம். விஜயதரங்கிணி அத்தியாயங்கள் 14 மற்றும் 15. அத்தியாயம் 14. எதிர்பாராத சந்திப்பும் இளந்திளையின் மனநிலையும். அந்த மாலை பொழுதில் கூட்டு வண்டியில் இருந்து இறங்கிய விஜயதரங்கிணியை கண்டதும் திகைத்து போய் செயலற்று நின்றுவிட்ட சோழர் படைத்தலைவன். இந்த மாலை பொழுது காதலர்களுக்கு மயக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் காதலர்களின் உள்ளத்தில் அழல் எழவும் ஏதுவாக அமைந்து விடுகிறது என்று தனக்குள் பைத்தியக்காரனை போல சொல்லிக் கொண்டான். விஜயதரங்கிணியின் அப்பொழுதைய மனநிலையோ அவனுடைய மனநிலைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. படைத்தலைவனை எதிர்பாராத விதமாக அங்கு சந்தித்ததால் திகைப்பு ஓரளவிற்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த திகைப்பையும் மீறிக்கொண்டு வெளிக்கிளம்பி ஆரவாரித்த மகிழ்ச்சி அவள் முகத்தில் இன்ப ஊற்றின் வேகத்தை படர விட்டிருந்தது. இந்த கிளர்ச்சியை அள்ளி வீசக்கூடிய பார்வை ஒன்றை அவனை நோக்கி வீசியவள் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முயன்று அந்த முயற்சியில் தோல்வியே அடைந்தாள். இருவரும் இருவேறு மனநிலைகளில் சஞ்சரித்தபடி நின்றுவிட்ட அந்த சூழ்நிலையின் தன்மையை உணராத சந்திரசேகர் வர்மன் தன்னுடைய கடுமையான வார்த்தைகளால் அங்கு நிலவிய மௌனத்தை கழித்தான். யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? கடுமையான குரலில் மௌன சூழலை சந்திரசேகர வர்மன் உடைத்தெறியவே தன் உணர்வுகளை ஒருநிலைப்படுத்திக் கொண்ட சென்னி பேரரையன் மெதுவாக நகைத்தான். பிறகு, சந்திரசேகரவர்மரே, நான் சோழர் படைத்தலைவன். என் பெயர் சென்னி பேரரையன். எனக்கு நீங்களும் வேண்டும், அதோ நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்களே அந்த பெண்ணும் வேண்டும் என்று கூறினான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் சந்திரசேகர வர்மனின் முகம் கோபத்தினால் சிவந்தது. விளையாடுகிறாயா? கோபம் அவன் குரலில் அளவுக்கு அதிகமாகவே காணப்பட்டது. நான் விளையாடவில்லை வணிகரே, நீங்கள்தான் பெண்களின் வாழ்க்கையுடன் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றான் பதிலுக்கு தீரன் சென்னி. பெண்களின் வாழ்க்கையுடன் நான் விளையாடுகிறேனா? என்ன உளறுகிறீர்கள் என்றான் சந்திரசேகர் வர்மன். முதலில் யார் நீ என்றும் உனக்கு என்றும் விளையாடுகிறாயா என்றும் தீரன் சென்னியை விழித்து பேசியவன் இப்போது மரியாதையுடன் பேசத் தொடங்கினான். மரியாதை வார்த்தைகள் தானே வரத் தொடங்கியதையும் அதற்கு பின்னால் புதைந்து கிடந்த அர்த்தத்தையும் நன்றாகவே புரிந்து கொண்ட சென்னியின் உதடுகள் விரிந்து மடங்கின. நான் உணரவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். பாண்டிய நாட்டிலிருந்து பெண்களை ஏமாற்றி அழைத்து சென்று சோழ நாட்டில் உள்ள கோவில்களில் அவர்களின் விருப்பமின்றியே அடியார்களாக ஆக்கி விடுகிறீர்கள். இது பெரும் குற்றமாகும். விருப்பமில்லாத பெண்களை விற்பனை பொருளாக்கி விபரீத விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை நாட்களாக சோழ ஒற்றர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பொருள் சேர்த்திருக்கிறீர்கள். தீரன் சென்னியின் வார்த்தைகளில் சிறிது சிறிதாக உஷ்ணம் ஏறத் தொடங்கியது. விஜயதரங்கிணியின் விழிகள் வியப்பில் நீந்தின. இவரை தன்னுடைய நெருங்கிய நண்பர் என கருதி என் தந்தை இவருடன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறாரே என்றாள் விஜயதரங்கிணி வியப்பை தனது குரலிலும் காட்டி. உன் தந்தை மட்டுமல்ல, சோழ ஒற்றர் தலைவராகிய ராஜகோ வரையரே இவரை தன் நெருங்கிய நண்பர் என்றும் நல்லவர் என்றும் கருதி ஏமாந்திருக்கிறார் என்றான் தீரன் சென்னி. எதற்கு இந்த வீண் பேச்சு? இது என்னுடைய மாளிகை. முதலில் நீங்கள் வெளியேறுங்கள். இல்லாவிட்டால் சென்னியின் புருவங்கள் உயர்ந்தன. பாண்டிய வீரர்களை கூப்பிட்டு உங்களை ஒற்றர் என்று கூறி சிறை செய்ய ஏற்பாடு செய்வேன். நானே உங்களை சிறை செய்து சோழ நாட்டின் பாதாள சிறைக்குள் அடைப்பதற்காகத்தான் இங்கே காத்திருந்தேன் என்றான் சோழர் படைத்தலைவன் சென்னி. அதை கேட்டதும் மேலும் நகைத்தான் சந்திரசேகர் வர்மன். ஏன் இந்த நகைப்பு? உங்களுடைய பேச்சு. என்னுடைய பேச்சில் நகைப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் இப்போது இருப்பது சோழ நாடல்ல, பாண்டிய நாடு. ஆம், அதற்கென்ன? அதற்கென்னவா? என்னை சிறையிடும் உரிமை உங்களுக்கு இல்லை என்று பதிலிறுத்த சந்திரசேகர வர்மன் திடீரென தீரன் சென்னி சற்றும் எதிர்பாராத வகையில் துறைமுக பகுதியை நோக்கி ஓடத் தொடங்கினான். ஓடாதீர்கள், நில்லுங்கள் என கர்ஜித்தபடியே சந்திரசேகர வர்மனை தொடர்ந்து செல்ல முயன்ற தீரன் சென்னி பிறகு தனது முடிவை மாற்றிக்கொண்டு விஜயதரங்கிணியின் அருகில் வந்தான். பிரபு, அவனுடைய அகன்ற மார்பில் அடைக்கலம் புகுந்தாள் அவள்.
தன்னுடைய மார்பில் முகம் புதைத்த வண்ணம் குமரி அழுத விஜயதரங்கிணியின் முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்தான் தீரன் சென்னி. முகத்தை நிமிர்த்தி அவனுடைய விழிகளில் தனது கருவிழிகளின் பார்வை கதிர்களை ஊடுருவ விட்ட விஜயதரங்கினி, பிரபு, அன்றைக்கு நான் உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு என்று விம்மினாள். உன் நிலையில் யார் இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் விஜயதரங்கினி. பாண்டிய அரசர் தவறான வழியில் செல்வதை தடுக்க வேண்டும் என்பதுதான் சோழ அரசரின் நோக்கமே தவிர பாண்டிய அரசருடன் போரிடுவது அவருடைய நோக்கம் என்று. அரசியல் விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் சமயம் இதுவென்று. ராஜகோவரையரையும் சாலசீலரையும் இன்னும் காணவில்லை. வா, நாம் உடனே இங்கிருந்து போய் விடலாம். இனியும் நாம் இங்கிருப்பது ஆபத்து என்று சொன்ன சென்னி விஜயதரங்கினியையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பிய அதே சமயத்தில் பொற்கை துறைமுகத்திற்கு வடக்கே ஒரு கல் தொலைவில் இருந்த தங்கும் விடுதியில் யாத்ரீகர்களின் உடையில் இருந்த சோழியவரையனும் அவனுடன் வந்திருந்த வீரர்களும் மிக மெதுவான குரலில் உரையாடி கொண்டிருந்தனர். பிரபு, படைத்தலைவரை முக்கியமான இடங்களில் எல்லாம் தேடி பார்த்து விட்டோம். மதுரைக்குள் அவர்கள் தங்கி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. வேறு எங்கே சென்றிருப்பார்கள் என யூகிப்பது கூட சிரமமாக இருக்கிறதே என்றான் வீரன் ஒருவன் மெதுவான குரலில். அதை பற்றிதான் நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கொற்கையில் பாண்டிய வீரர்களின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இது சாதாரண பாதுகாப்பிற்கான ஏற்பாடா அல்லது படைத்தலைவரையும் மற்றவர்களையும் சிறைப்பிடிப்பதற்கான ஏற்பாடா? ஒரே குழப்பமாக இருக்கிறது. நாளை ஒரு நாள் மட்டும் நான் இங்கு தங்குவோம். அதற்குள் ஏதாவது செய்தி கிடைத்தால் நல்லது. இல்லை என்றால் நாம் சோழ நாட்டிற்கே திரும்பி விடுவதுதான் சாலச் சிறந்தது என்றான் சோழியவரையன். படைத்தலைவர் தஞ்சைக்கு வேறு பாதையில் போயிருந்தால் என்று தனது சந்தேகத்தை கிளப்பினான் மற்றொரு வீரன். ஏதோ பதில் சொல்வதற்கு ஆரம்பித்த சோழியவரையன் அப்போது யாரோ இருவர் தங்கும் விடுதியை நோக்கி ஓடி வருவதை கண்டதும் சட்டென பேச்சை நிறுத்திவிட்டு கூர்ந்து கவனித்தான். ஓடி வந்தவர்கள் விடுதிக்குள் வேகமாக நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும் வியப்பினால் உள்ளடங்கி விட்ட வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு வெளிக்கொணர்ந்தான் சோழியவரையன். ராஜகோவரையரே, சாலசீலரே, நான் உங்களைத்தான். அவனை மேற்கொண்டு பேச விடாமல் உதடுகளில் விரலை வைத்து சைகை காண்பித்த ராஜகோவரையர், படைத்தலைவரே, பாண்டிய வீரர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றனர். நாம் உடனடியாக இங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என சுருக்கமாக நிலைமையை எடுத்துரைத்தார். சில வார்த்தைகளை பேசுவதற்குள் அவருக்கு மூச்சு இறைத்தது. அடுத்த கணம் சோழியவரையனுடைய உத்தரவுகள் மளமளவென வெளிக்கிளம்பின. அனைவரும் வாளை உருவிக்கொள்ளுங்கள். விடுதியின் தலைவன் எங்கோ வெளியே போயிருக்கிறான். அவன் இந்த சமயத்தில் இங்கு இல்லாதது நமக்கு சாதகமாகி விட்டது. அதோ எதிர்த்தார் போலிருக்கும் அறைகளில் அனைவரும் மறைந்து நில்லுங்கள். நான் குரல் கொடுத்த பிறகு வந்தால் போதும் என்ற சோழியவரையன் மிக துரிதமாக செயல்பட்டான். தன் கையில் இருந்த வாளை ராஜகோவரையரிடம் கொடுத்தவன், நீங்களும் சாலசீலரும் அதோ மரப்படியின் கீழ்ப்பகுதியில் ஓர் அறை இருக்கிறது, அங்கே மறைந்து கொள்ளுங்கள் என உத்தரவிட்டான். பிறகு விரைந்து சென்று விடுதியின் கதவை தாளிட்டான். எல்லா ஏற்பாடுகளும் சரியாக இருக்கின்றனவா என்று கூர்ந்து கவனித்துவிட்டு அறைக்கு நடுவே தரையில் நிம்மதியாக படுத்தான். அப்போது அங்கு நிலவிய அமைதி அடுத்தாற் போல அந்த அறைக்குள் என்ன நிகழப் போகிறதோ என்ற அச்சம் தனக்கும் உண்டு என்பதை பறைசாற்றுவதைப் போல பயங்கரமான தோற்றம் ஒன்றை அந்த அறைக்குள் நிலவ விட்டுக் கொண்டிருந்தது. அச்சத்துடன் அங்கு நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை காண வேண்டும் என்ற ஆவலும் கலந்து நின்றதால் தான் கலைக்கப்படும் காலத்தையும் எதிர்நோக்கி காத்து நின்றது. கனப்பொழுதுகள் கடமையை செவ்வனே செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் கரைந்து மறைந்தன. விடுதியை நோக்கி ஓடி வந்த பாண்டிய வீரர்கள் விடுதியின் கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்டதும் ஒரு கணம் தயங்கி நின்றனர். தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டனர். பிறகு விடுதியின் கதவை படப்படவென தட்டினர். ஏய், கதவை திற என்ற வீரர் தலைவனின் கடுமையான குரல் உள்நோக்கி பறந்து வந்தது. சிறிது கூட பதற்றமில்லாமல் மிக பெரிதாக கொட்டாவி ஒன்றை உதறவிட்ட சோழியவரையன் மெதுவாக எழுந்து அமர்ந்தான். யாரது? இருங்கள், வருகிறேன் என்று குரல் கொடுத்தவன் பலத்த குரலில், ஐயா, நீங்கள் கீழே இறங்கி வர வேண்டாம்.
நானே கதவை திறக்கிறேன். நீங்கள் மேலேயே இருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே காலில் கடுமையான வேதனை இருக்கிறது. மாடிப்படிகளில் இறங்கினால் வேதனை அதிகமாகிவிடும் என்று கத்தினான். வெளியே நின்றிருந்த வீரர் தலைவனின் காதுகளிலும் சோழியவரையனின் இந்த வார்த்தைகள் தெளிவாக விழுந்தன. பொறுமையை இழந்தான் வீரர் தலைவன். ஏய், முதலில் கதவை திற, பிறகு விடுதி தலைவரிடம் கதை பேசு. திறக்கிறாயா அல்லது உடைத்துக் கொண்டு உள்ளே நுழையட்டுமா என்றான் அவன் கோபத்துடன். அதற்கு பிறகும் கூட நிதானமாக வாயில் கதவை நோக்கி வந்த சோழியவரையன், நாடு மிகவும் கெட்டுப்போய் விட்டது. இரவில் தூங்க முடியவில்லை என்று இப்போது படுத்தால் இந்த தூக்கத்திற்கும் இடையூறு வந்துவிட்டது என்று வீரர் தலைவனுக்கும் கேட்கும்படியாக பேசிக்கொண்டே கதவை திறந்தான். மிக வேகமாக உள்ளே நுழைந்தார்கள் பாண்டிய வீரர்கள். அத்தியாயம் 15. கடலின் கொந்தளிப்பும் காதலர் பிரிவும். இருள் அரக்கனின் நெடிய கரங்களில் சிக்கொண்டு கிடந்த பூமாதேவி தன்மேல் வாழும் மனிதர்களில் சிலர் செய்யும் அக்கிரம செயல்களை விட இந்த இருள் ஒன்றும் பெரிதல்ல என்று எண்ணியவளாக அமைதி போர்வையை போர்த்தி கொண்டிருந்தாள். தேவி, நீ அமைதி போர்வையை போர்த்தி கொண்டு விட்டால் அனைவரும் திறந்து விடுவார்கள் என்று கருதுகிறாயா? அது நடக்காது தேவி, நடக்கவே நடக்காது என்று பூமாதேவியை பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டிருந்தன வானத்து விண்மீன்கள். பூமாதேவியின் மனநிலையை பற்றியோ அல்லது விண்மீன்களின் இகழ்ச்சி புன்முறுவலையோ சற்றும் உணராத பாண்டிய வீரர்கள் விடுதியின் கதவுகள் திறக்கப்பட்டவுடன் மிக வேகமாக அந்த விடுதிக்குள் நுழைந்தனர். அப்படி அவர்கள் உள்ளே நுழையவும், இரவு தொடங்கிவிட்டது, இனி வருபவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்ய முடியாது என்று விடுதி தலைவர் சொல்லிவிட்டார். வடக்கே சற்று தொலைவில் இன்னொரு விடுதி இருக்கிறது, அங்கே சென்றீர்களானால் நிச்சயம் உணவு கிடைக்கும் என்றார் சோழியவரையன் நிதானமான குரலில். அவனை ஏற இறங்க பார்த்தான் பாண்டிய வீரர்களின் தலைவன். யாத்ரீகர்களின் உடையுடன் இருந்த சோழியவரையன் அதை கவனித்தாலும் கவனிக்காதவனைப் போல தன்னுடைய பேச்சை தொடர்ந்தான். விடுதியின் தலைவர் மாடியில் அறைக்குள் படுத்திருக்கிறார். அவருக்கு காலில் கடுமையான வேதனை. சட்டென்று இடைமறித்தான் பாண்டிய வீரர் தலைவன். ஏய், பேசுவதை நிறுத்து. உணவு உண்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. ஒற்றர்கள் இருவரை விரட்டி கொண்டு வந்தோம். அவர்கள் இந்த பக்கம்தான் ஓடி வந்தார்கள். அப்படியா? யாரும் இங்கு வந்ததாக தெரியவில்லையே. விடுதியின் தலைவரிடம் விசாரித்தால் உண்மை தெரியலாம் என்றான் சோழியவரையன். தலைவரே, இவன் சரியான படித்தெடுத்த சோம்பேறி போல் இருக்கிறது. இவனிடம் விசாரிப்பதற்குள் ஒற்றர்கள் காத தூரம் சென்று விடுவார்கள் என குறுக்கிட்டான் வீரர்களுள் ஒருவன். சரி, வாருங்கள், மாடிக்கு செல்வோம் என சொல்லிவிட்டு மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினான் வீரர் தலைவன். பாண்டிய வீரர்கள் அவனை தொடர்ந்தனர். படிகளில் ஏறி அவர்கள் கண்ணில் இருந்து மறைந்ததும் சுறுசுறுப்படைந்த சோழியவரையன், அனைவரும் விரைந்து வெளியேறுங்கள் என்று மெதுவான குரலில் உத்தரவிட்டவன். ராஜகோவரையர் சாலசீலர் உட்பட அனைவரும் வெளியேறியதும் தானும் விடுதியை விட்டு வெளியேறி வாசல் கதவை சாத்தி வெளியே தாளிட்டான். பிறகு அங்கிருந்து அனைவருமாக விரைந்து சென்றனர். சோழியவரையனால் ஏமாற்றப்பட்ட பாண்டிய வீரர்களின் தலைவனும் பாண்டிய வீரர்களும் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து கொண்ட போது சோழியவரையனும் மற்றவர்களும் வெகு தூரம் சென்று விட்டனர். போகும்போதே தீரன் சென்னியை பற்றி விசாரித்தான் சோழியவரையன். நடந்ததையெல்லாம் விவரித்த ராஜகோவரையர் இறுதியில், பிரபு, படைத்தலைவர் இப்போது சந்திரசேகரவர்மன் மாளிகையில் எங்களுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பார். எதிர்பாராத சமயத்தில் பாண்டிய வீரர்கள் எங்களை பின்தொடர ஆரம்பித்து விட்டதால் எங்களால் படைத்தலைவர் இருக்கும் மாளிகைக்கு செல்ல முடியவில்லை என்றார். நாம் அனைவரும் இப்பொழுது நேராக படைத்தலைவர் இருக்கும் மாளிகைக்கு செல்வோம் என்ற சோழியவரையன் சந்திரசேகரவர்மன் மாளிகையை நோக்கி விரைந்தான். அங்கே அவர்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. படைத்தலைவர் இங்குதான் இருந்தார் பிரபு. அதோ பாருங்கள், கூட்டு வண்டிகள் நிற்கின்றன. சந்திரசேகரவர்மன் வந்துவிட்டார் போல் இருக்கிறது. என்ன நடந்தது என்பதை யாரிடமாவது விசாரித்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும் என்றார் குழப்பத்துடன் ராஜகோவரையர். ஒரு கணம் ஏதோ யோசித்தான் சோழியவரையன். பிறகு மெதுவான குரலில், நீங்கள் புறவைகளில் வந்ததாகத்தானே சொன்னீர்கள். அந்த புறவைகளை எங்கே நிறுத்திவிட்டு வந்திருக்கிறீர்கள் என கேட்டான். அதோ
அந்த தோப்பிற்குள் தான் நிறுத்திவிட்டு வந்தோம் என்றார் ராஜகோவரையர். வாருங்கள், அங்கே போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தோப்பை நோக்கி விரைந்து சென்றான் சோழியவரையன். தோப்பிற்குள் நுழைந்தவர்கள் அங்கே புறவைகளுக்கு அண்மையில் நின்ற வண்ணமாக உரையாடி கொண்டிருந்த ஈழத் தளபதி சக்க சேனாபதியையும் பாண்டிய தளபதி நக்கன் குமானையும் பார்த்ததுமே அவர்கள் அறியாத வகையில் பதுங்கினர். இந்த புறவிகளில்தான் அவர்கள் வந்திருக்க வேண்டும் என்று கையில் இருந்த தீப்பந்தத்தால் புறவிகளை சுட்டிக்காட்டினான் சக்க சேனாபதி. அவர்கள் கொற்கையில் தான் இருக்க வேண்டும், இங்கிருந்து அவர்களை தப்பவே விடக்கூடாது என்றான் கடுமையான குரலில் நக்கன் குமான். கொற்கையின் காவல் தலைவனை சந்தித்து காவலை பலப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம். இதை நாம் மிக விரைவாக செய்ய வேண்டும், அப்போதுதான் அவர்களை சிறைப்பிடிக்க முடியும் என்றான் ஈழத் தளபதி. ஆம், அதுதான் சரி. ஏற்கனவே நீங்கள் எல்லா இடங்களுக்கும் வீரர்களை அனுப்பியிருப்பதாக சொன்னீர்கள். அவர்களுக்கு உதவியாக கொற்கை காவலர்களும் இருக்கட்டும். வாருங்கள், நாம் செல்வோம் என்றபடியே தன் புறவியில் ஏறிக்கொண்டான் நக்கன் குமான். சக்க சேனாபதியும் தன்னுடைய புறவியில் ஏறிக்கொண்டதும் இருவரும் சோழியவரையனும் மற்றவர்களும் மறைந்து நின்றிருந்த இடத்திற்கு நேர் எதிர் திசையில் தங்களுடைய புறவிகளை விரைந்து செலுத்த தொடங்கினர். மறைவிடத்திலிருந்து வெளியே வந்த சோழியவரையன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அவனை தொடர்ந்து வெளியே வந்த மற்றவர்கள் இருளை ஊடுருவிக் கொண்டு அவனை கூர்ந்து நோக்கினர். படைத்தலைவர் இருக்கும் இடத்தை இப்போது எப்படி கண்டுபிடிப்பது என மெதுவாக கேட்டார் ராஜகோவரையர். சிந்தனையை உதறிக்கொண்ட சோழியவரையன் அடுத்தாற் போல பேசிய போது அவனுடைய குரலில் உறுதி துணித்தது. நன்றாக ஆழ்ந்து யோசித்து பார்க்கும் பொழுது படைத்தலைவர் பொற்கையிலிருந்து வெளியேறியிருப்பார் என்பது நிச்சயமாக தெரிகிறது. அவர் எப்படியும் தஞ்சைக்கு வந்து விடுவார் என்றே தோன்றுகிறது. ஆகையால் நாம் இனி இங்கு இருப்பதில் அர்த்தமில்லை. அப்படி இருப்பது ஆபத்தை நாமே தேடிக்கொண்டதற்கு சமமாகும். ஈழப்படை தலைவரும் பாண்டிய படை தலைவரும் கொற்கை காவலை பலப்படுத்துவதற்குள் நாம் அனைவரும் கொற்கையிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். வாருங்கள், கிளம்பலாம். அவர்கள் அனைவரும் அந்த தோப்பிலிருந்து கிளம்பிய அதே சமயத்தில் கொற்கை துறைமுகத்திலிருந்து சற்று தள்ளி இருந்த படகுத்துறையில் ஒரு படகில் விஜயதரங்கினியுடன் கிளம்பிக் கொண்டிருந்தான் தீரன் சென்னி. அவனே துடுப்பு வலித்து படகை செலுத்தும் நேர்த்தியைக் கண்டு வியப்பினால் விரிந்து அகன்ற விழிகளால் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் விஜயதரங்கினி. என்ன அப்படி பார்க்கிறாய் என்று கேட்டுவிட்டு புன்னகை ஒன்றை உதறவிட்டான் தீரன் சென்னி. உங்களுக்கு படகு ஓட்ட தெரியுமா? அவள் குரலிலும் வியப்பு எதிரொலித்தது. போர்க்களங்களையே அனாயசமாக செலுத்திக் கொண்டு செல்லும் தன்னை நோக்கி அவள் அப்படி கேட்டதும் தனக்குள் சிரித்துக் கொண்டான் தீரன் சென்னி. படகை மட்டுமல்ல, போர்க்களங்களையும் இயக்க தெரியும் என்றான் அவன் நிதானமான குரலில். அவளது வியப்பு பன்மடங்கானது. அதை புரிந்து கொண்ட சென்னி லேசாக சிரித்தான். பிறகு சிரிப்பை நிறுத்திவிட்டு, விஜயதரங்கினி, இதில் வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை. சோநாட்டின் ஒவ்வொரு வீரனும் அனைத்து விதமான போர் பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்றவனாக இருப்பான் என்று கூறினான். படகுத்துறையில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா என்று கேட்டாள் விஜயதரங்கினி. ஏன் கேட்கிறாய்? இந்த படகு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? பொற்காசுகளை அளவுக்கு அதிகமாக அள்ளி கொடுத்தேன் என்று சென்னி அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மௌனமானான். இருள் தொடங்கியதும் விருட்டென்று வெளிக்கிளம்பி பூமாதேவியை பார்த்து நகைத்துக் கொண்டிருந்த விண்மீன்களை இருளோடு இருளாக திரண்டு எழுந்த கருமேகங்கள் விழுங்கத் தொடங்கியிருந்தன. மேகத்தை உற்று பார்த்த சென்னி பேரறையரின் அனுபவ அறிவு அடுத்தாற்போல அந்த கடல் பகுதிக்குள் ஏற்படவிருந்த பேராபத்தை இவன் உள்ளத்திற்கு உணர்த்தவே, விஜயதரங்கினி, விரைவில் பலமான காற்று வீசப்போகும் அறிகுறிகள் தென்படுகின்றன. கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நாம் அதற்குள் ஏதாவது கப்பல்கள் தென்பட்டால் அவற்றை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும் என்று அவசர குரலில் சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் கூர்ந்து நோக்கினான். அவன் கூறியதை கேட்டதும் விஜயதரங்கினியின் உடல் சிலிர்த்தது. அவளும் சுற்றுமுற்றும் நோக்கினாள். அப்படி நோக்கியவள், பிரபு, அதோ அதோ நெருப்பு பொறி போன்று சற்று தொலைவிலே தெரிகிறது பாருங்கள் என்று கூவினாள். அவள் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினான் தீரன் சென்னி.
ஆம் விஜயதரங்கினி, அது வர்த்தக மரக்கலம் போன்றுதான் தோன்றுகிறது. படகை விரைந்து செலுத்துகிறேன். காற்றின் வேகத்தால் கடல் கொந்தளிப்பதற்கு முன்பு நாம் அந்த மரக்கலத்தை நெருங்கிவிட வேண்டும் என்றவன் தன் படகை விரைந்து செலுத்தினான். ஆனால் காலதேவனின் கட்டளை வேறு விதமாக இருந்தது. படகின் விரைவை காட்டிலும் விரைந்து எழுந்த காற்றின் வேகத்தால் கடலில் திடீரென கொந்தளிப்பு ஏற்படவே சடார் சடார் என உயர்ந்து எழுந்து தங்களை சாடிய அலைகளின் ஆவேசத்தில் அந்த அணங்கும் அவளுடைய அன்பிற்குரிய படைத்தலைவனும் அகப்பட்டு அச்சம் அகத்தில் குடியேற திகைத்து போயினர். முழு பலத்தையும் உபயோகித்து படகு கவிழ்ந்து விடாமல் நிலைநிறுத்திய படைத்தலைவன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் பைத்தியக்காரத்தனமான செயலை செய்தால் விஜயதரங்கினி. பிரபு என்று அச்சத்துடன் கூவிக்கொண்டே தட்ட தடுமாறியபடியே தீரன் சென்னியின் அருகில் சென்றவள் அவனை அப்படியே இறுக கட்டி கொண்டாள். அதை சற்றும் எதிர்பார்க்காத சென்னி பேரரையன் விலகினில் விஜயதரங்கினி, துடுப்பை வலித்தால்தான் படகை ஒரு நிலைப்படுத்த முடியும். என்னை விடு, என்னை விடு என்று கத்தினான். அவனுடைய கத்தல் அலைகளின் பேரோசையில் கலந்து கரைந்ததே ஒழிய அவள் செவிகளில் புகுந்ததாக தெரியவில்லை. எனக்கு அச்சமாக இருக்கிறது பிரபு, வாருங்கள், நம் கரைக்கே திரும்பவும் போய் விடலாம். வாருங்கள் பிரபு, வாருங்கள். மென்மேலும் தீரன் சென்னியை இறுக கட்டிக்கொண்டு அலறினாள் விஜயதரங்கினி. அதற்கு மேல் அவளிடம் பேசுவதால் பயனில்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட தீரன் சென்னி தனது முழு பலத்தையும் உபயோகித்து விஜயதரங்கினியை உதறி தள்ளினான். படகின் மறுமுனையில் சென்று விழுந்தாள் அவள். அதே சமயத்தில் மிக பயங்கரமாக உயர்ந்து எழுந்த பேரலை ஒன்று அந்த படகை தூக்கி வீசியது. அப்படி விசிறி எறியப்பட்டதால் தீரன் சென்னி ஒரு பக்கமும் விஜயதரங்கினி மறுபக்கமுமாக கடலில் தூக்கி எறியப்பட்டனர். பிரபு என்று அலறினாள் விஜயதரங்கினி. விஜயதரங்கினி என்று பதிலுக்கு குரல் கொடுத்தான் சென்னி பேரரையன். கடல் மீன் என்று தன்னை ஒத்த நண்பர்களாலும் பிற படைத்தலைவர்களாலும் புகழ்ந்து பாராட்ட பெற்ற தீரன் சென்னி தான் கடலில் தூக்கி எறியப்பட்ட மறு கணமே அலைகளின் வேகத்தையும் மீறி நீந்த தொடங்கிவிட்டாலும் கூட அவனால் விஜயதரங்கினி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எதற்கும் சளைக்காத அந்த வீர உள்ளம் கூட அந்த சமயத்தில் சலித்து சரிந்து துவண்டது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.